அவர்களுடைய கதைகளில் சிந்திக்கிறார்கள். இதுவே வலதுசாரி பக்கம் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையாகும். ஏனெனில் வலதுசாரிகள் பெரும்பாலும் புள்ளி விவரங்கள், கணிதம் மற்றும் இது போன்ற விஷயங்களில் சிந்திக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் சொல்வதில் உள்ள பல விஷயங்கள் தெளிவாக அர்த்தமுள்ளவையாக இருந்தாலும், எதிர்பார்க்கும் பக்கம் சில நேரங்களில் மனதை உருக்கும் கதையை கூறுவார்கள். சில சமயம் அதில் பொய் கூட சேர்க்கலாம். ஆனாலும் அதை நல்லா சொல்லுவாங்க. அதனால அவங்க தப்பித்து விட முடியும். அப்படின்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால், மனிதர்கள் இறுதியில் கதைகளில் தான் சிந்திக்கிறார்கள் என்பதே, மற்றும் புள்ளி விவரங்களில் அல்ல. இராமாயணம் சட்டத்தின் சொல் முக்கியம் என்று வாதிடுகிறது, மகாபாரதம் சட்டத்தின் ஆவி முக்கியம் என்று வாதிடுகிறது. உண்மையில இது ராமரும் கிருஷ்ணரும் இடையே நடைபெறும் ஒரு விவாதம் தான். சுவாரஸ்யமாக ராமர் அது நியாயமல்ல என்று தெரிந்தும் சட்டம் ஏதோ சொல்கிறது என்பதால் தனது மனைவியை அனுப்பிவிடும் அளவுக்கு போகிறார். மற்றொரு பக்கத்தில் கிருஷ்ணர் சட்டத்தின் ஆவியை பின்பற்றுகிறார். அவர் சட்டத்தை சற்று மாற்றுகிறார், ஆனால் அதில் உள்ள கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக. அதனால நாம தொடர்ச்சியமா எடுத்துக்கொண்டு மறுபடியும் சொல்லலாம். நாம் சொல்ல வேண்டிய கதைகள் பல இருக்கின்றன. உதாரணத்திற்கு நரசிம்மாவை பற்றிய சமகால மறுபரிசீலனை தற்போது முழுமையாக வைரல் ஆகியுள்ளது. இப்போது ஒரு முழு புதிய தலைமுறை இதை பார்த்து வளர்ந்துள்ளது. எனக்கு நினைக்கிறது இந்த மாற்றம் பொதுமக்களின் விழிப்புணர்வு மட்டத்தில் உள்ளது. மேலும் அந்த மாற்றம் வெறும் அரசியல் மாற்றத்தால் மறைந்து போக முடியாது. அது இங்கே நிலைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் மேலும் மேலும் பெற்றோர்கள் இந்த கதைகளை மீண்டும் கேட்க, படிக்க மற்றும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற தேவையை உணர்கிறார்கள். அது வெறும் கடந்த காலம் என்பதற்காக மட்டும் அல்ல, அதில் மதிப்பு இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் அவர்கள் காணும் குடும்பங்கள் உடைந்து போவது, மக்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவது மற்றும் அனைத்து மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிப்பது போன்றவற்றுக்கு பதில் முன்பு சொல்லப்பட்ட சில கதைகளில் இருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் அவை நம்மில் மதிப்பீடுகளை ஊற்றுகின்றன. அதற்கு மாற்றாக இன்னும் எதையும் நாம் கண்டுபிடிக்கவில்லை. 19 கௌடில்யர் அதுக்கு ஒப்புக்கொள்வதில்லை. கௌடில்யர் நாம் ABC செய்ய வேண்டும் என்று நம்புகிறார். ஏனெனில் இது இப்போது நமக்கு உதவும். அப்படி என்றால் நாம் என்ன சொல்றோம்? மித்தாலஜி என்ற வார்த்தையை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நம் 18ஆம் நூற்றாண்டும் நம் நம்பிக்கை முறையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. ஹாலிவுட் தங்களுக்கு வேண்டிய பல விஷயங்களை செய்ய முடிகிறது, ஏனெனில் அந்த நம்பிக்கை முறைகள் அங்கு இல்லாமல் போய்விட்டன, அவை மறைந்து விட்டன. நீங்கள் உங்கள் கதைகளை மறுபடியும் சொல்ல வேண்டும், ஆனால் அவற்றை சிதைக்க கூடாது. சரியா?